இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாசியை கேட்ட 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கடந்த வியாழக்கிழமை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அந்த வேத வசனங்களை நாம் தியானித்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்களை நாம் இங்கே வாசிக்கும் போது, முதலாவதாக உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல் இருக்க வேண்டும்? தேவன் மேல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இருக்க வேண்டும். ஆகையால் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையாக கொடுத்தார் என்று பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோர்களாயிருந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் தேவன் மேலும், தேவன் மேல் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அக்கிரமங்களிலே மூழ்கி கிடந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசம் யார் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய நம்பிக்கை உலகத்தின் மேல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அநேகருடைய நம்பிக்கை முழுமையாய் மனிதன் மேல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அநேகருடைய நம்பிக்கை அழிந்து போகிற வஸ்துக்களாகிய அழிந்து போகிற காரியங்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அநேகருடைய நம்பிக்கை இந்த உலகத்தினுடைய மாயின் மேல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் பேதுரு எழுதுகிறார், தம்முடைய பிள்ளைகள், உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மை பாதிக்கும் போது, சரீரத்திலே வியாதிகள் நம்மை வாட்டி வதைக்கும் போது, பொருளாதார விஷயங்களிலே நாம் தோல்வியடைந்து நிற்கும் போது, நமக்கு பாடுகள் நம்மை நெருக்கும் போது, நிந்தைகள் நம்மை நெருக்கும் போது, அவமானங்கள் நம்மை நெருக்கும் போது, நம்முடைய விசுவாசம் அந்த நேரத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்களும் நானும் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நேரங்களிலும், சந்தோஷமா இருக்கிற நேரங்களிலும், நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சந்தோஷம் பாதிக்கப்படுகிற நேரங்களிலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே சில இக்கட்டுகள் வரும்போது, அநேகருடைய விசுவாச பாதையிலே சில நெருக்கங்கள் வரும்போது, எதிர்பாராத விதமான சில நெருக்கங்கள் வரும்போது அவருடைய விசுவாசம் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையிலிருந்து வழி விலகி விழுந்து போகிற சூழ்நிலைக்கு நேரம் அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி போகக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நீங்கள் விழுந்து போக கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் சில நேரங்களில் பரீட்சிக்கப்படும் போது, அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து நான் வழி விலகி போகாமல் தேவனுக்குள்ளே நம்முடைய விசுவாசம் தேவன் மேல், நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்திலே அநேகர் விழுந்து போகிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம்.
அவர்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அவர்கள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி ஒருவேளை அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசமும் தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையிலே குறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போதுதான், தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய விருப்பத்தின்படியோ நாம் நினைக்கிறபடியோ ஒருவேளை நடக்காமல் இருந்தால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய பலத்தை நாம் பிடிவாதமாக நிற்கக்கூடாது. அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆதியில் இருந்த அந்த விசுவாசம், தேவன் மேல் இருந்த விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை. ஆதியிலே தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவர்களை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக பிடிவாதமாய் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அது நடக்காமல் இருந்ததனால் இந்த நாட்களிலே தேவன் மேல் அவர்கள் ஒரு நாள் வைத்திருந்த அந்த விசுவாசம் நம்பிக்கையிலிருந்து விழுந்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் பலனடைய வேண்டும். நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் தேவன் மேல் அதிகரிக்க வேண்டும். தேவன் மேல் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற காரியங்கள் ஒருவேளை நடக்காவிட்டாலும் நாம் விசுவாச பாதையிலிருந்து விழுந்து போகாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது பாருங்கள், யோவான் 14:1 வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் போதும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தம்முடைய சீசர்களை பார்த்தவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள் வரும்போது உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஏனென்றால் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் விழுந்து போக வேண்டாம். நீங்கள் கலங்காதிருங்கள், தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத விதமாக சில கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வருகிறது என்று சொன்னால், வந்தது என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்று சொன்னால், ஆனாலும் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் இருந்து, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விழுந்து போக கூடாது. அதற்காக நீங்கள் தேவனுடைய நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவன் அதான் சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச பாதை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது முட்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது. அதன் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை அவர் சோர்ந்து போகாமல் உங்களை கடைசி பரியந்து உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம், பல பாடுகள் உங்களை நெருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை விசுவாசத்தின் பாதையிலே அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து விழுந்து போகாதபடி உங்களை கரம் பிடித்து உங்களை கடைசி பரியந்தவும் அவர் நடத்துவதற்கு போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது பாருங்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர்
பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பேதுரு எழுதுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உயிர்ப்பிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தான் பேதுரு எழுதுகிறார், உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் பரலோகத்திலே தேவனை தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்களை தேவனை அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து. அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது பரிசுத்தமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழ்வது அது பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை சரீரப்பிரகாரமான வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை சில காரியங்கள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதாவது சில நம்முடைய வஸ்திரங்கள் வெண்மையாக உடுத்தால் அது பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையான பரிசுத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும்போதுதான் நாம் தேவனை நாம் என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் பரிசுத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது, பரிசுத்தமாக்குகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், எல்லா குறைகளையும் நீக்கி மனிதனுடைய அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி மீறுதல்களை நீக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறது, அது பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய அந்த விலையேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை அது சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய கரை திரைகளை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய பாதையில் நம்மை நடத்துகிறது. நம்முடைய சுயத்தினால் பரிசுத்தம் வந்துவிடாது, நம்முடைய முயற்சியினால் பரிசுத்தம் வந்துவிடாது. நாம் சில வெளிப்பிரகாரமான காரியங்களை செய்வதனால் அந்த பரிசுத்தத்தில் தேவன் திருப்திப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறது, அது பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்திலே நாம் துவைத்து என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் நாம் வெளுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நம்முடைய ஜீவியத்திலே ஒருவேளை நம்முடைய பேச்சினாலோ நம்முடைய கிரியைகளினாலோ நம்முடைய சிந்தனைகளினாலோ நம்முடைய நடத்தை
வார்த்தைகளினாலோ ஏதோ ஒரு காரியங்கள் ஒருவேளை மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டதானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்த்து, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்த்து, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகள் வந்திருக்கிறதா? யாராவது இடத்துல பேசினதிலே நான் தவறாக பேசி இருக்கிறேனா? யாரையாகிலும் நான் மனம் துக்கப்படும்படியாய் பேசி இருக்கிறேனா? யாரையாவது நான் ஏளனம் பண்ணி இருக்கிறேனா? யாரையாகிலும் நான் துக்கப்படுத்துகிற மாதிரி என்னுடைய வார்த்தைகள் விழுந்திருக்கிறதா என்று சொல்லி பிறரை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் பேசி இருக்கிறேனா என்று சொல்லி நாம் நினைச்சு நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவ்விதமாய் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள் ஏதாகிலும் இருந்தால், அறிந்தோ அறியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே கரைத்திரைகள் இருந்தால் அதை தயவாய் மன்னித்தருளும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று யோவானில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். நான் அறிக்கையிடும் போது மன்னிக்கப்படுகிறோம். அறிக்கையிடும் போது ஒருவேளை குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டதானால் அதை மறைத்து கொண்டே நாம் நடக்கக்கூடாது. அதை இயேசுவிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய குறைகளை மன்னிப்பதற்கு அவர் மாத்திரமே போதுமானவர். ஆகினால் நாம் மனம் திறந்து அவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே குறைகள் வந்துவிட்டதையா, உம்முடைய ரத்தம் என்னை கழுகட்டும். கல்வாரி சிலுவையிலே எனக்காக சிந்தனை உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய ரத்தத்திலே என்னை துவைத்து அவ்விதமாய் என்னை விழுத்து கொள்ளும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அப்படியே நம்மளுடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக இயேசு நொறுக்கப்பட்டார்? அவருக்காக இயேசு நொறுக்கப்படவில்லை. நம் ஒவ்வொருடைய மீறுதலுக்காகவும் இயேசு நொறுக்கப்பட்டார் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்து நமக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய மீறுதல்களுக்காக. நான் ஒருவேளை மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அவைகளை தேவன் நமக்காக, அந்த மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் அறிக்கையிட்டு அந்த மீறுதல்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தத்தோடு தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் அவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து அவ்விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். ஜெபத்திலே குறைவுபடும் போது நம்முடைய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்துள்ளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், முதலாவதாக நம்முடைய உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லும் போது ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் இங்க வேதம் சொல்லுகிற, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிப்பதை பிசாசு ஒருபோதும் விரும்ப மாட்டான். பாருங்கள், தேவனோடு ஜெபத்தின் மூலமாய் ஒரு ஆத்துமா, ஒரு விசுவாச தேவனுடைய பிள்ளை ஜெபத்திலே அவிதமாய் தரித்திருப்பார்கள் என்று சொன்னால்
பிசாசானவனுக்கு அது பிடிக்காது. எப்படியாகிலும் இவருடைய ஜெபத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பல விதங்களில் என்ன செய்கிறார் என்றால் அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறார். நம்முடைய அன்றாட அலுவல்களை காண்பித்து அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, இந்த கடமை இருக்கிறது, இந்த காரியங்கள் இருக்கிறது சொல்லி என்ன செய்வான் சொன்ன ஜெபத்தை தடை செய்கிறவனாக இருக்கிறார். அப்படி அதான் இங்கே சொல்லப்படும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், ஜபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஒருவேளை ஜபிக்க முடியாமல் காணப்படலாம். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜபிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதன் ஜாக்கிரதை கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனோடு நாம் சஞ்சரிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை என்று சொன்னால் அது வாழ்க்கை பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஜெபம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய அந்த அனல் குன்றி போகிறது, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே குறைவு ஏற்படுகிறது, நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில எல்லா காரியங்களும் பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதான் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க நம்முடைய இருதயத்திற்குள்ளே சந்தோஷம் பெருகிக்கொண்டே காணப்படும். தொடர்ந்து நீங்கள் ஜபித்து பாருங்கள். ஜபிக்க ஜபிக்க இருதயத்திலே சந்தோஷமும் சமாதானமும் பெருகிக்கொண்டே காணப்படும். நமக்குள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் நம்மை என்னச்சு அதிகமாய் நிரப்பிக்கொண்டே இருக்கும். அந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், பல வேதனையான அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனோடு நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கும்போது, அனுதினமும் அதிகமாய் ஜபத்திலே நீங்கள் வளரும் போது உங்கள் இருதயத்திலே பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அனுபவிக்கும் போது அதை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஏவுதலுக்குள்ளாக ஆவியார் நம்மை நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் முதலாவது ஜபிக்கிறவர்களாக இருக்கும்போது அப்படி சிறிது சிறிதாக ஜெபம் பண்ணி ஜெபத்தில் நீங்கள் வளரும் போது உங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாய் காணப்படும். மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு, தேவனுடைய காரியங்களை குறித்து அவர்களோடு பேசுவதற்கு ஆவியானவர் ஏவுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் நமக்குள் அந்த ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய ஆவியார் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனோடு ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள் கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க முடியும். அவர்கள் விசுவாச குறைவான வார்த்தைகளை அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் முறுமுறுக்கிற வார்த்தைகளை அவர்கள் பேச மாட்டார்கள். கஷ்டங்களை குறித்து அவர்கள் முறுமுறுத்து ஆண்டவரை குறித்தோ மற்ற தெய்வ பிள்ளைகளை குறித்தோ இன்னொருவரை குறித்தோ அவர்கள் குறை சொல்லி அப்படியே வேதனையாய் காணப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து கொண்டு அவர்கள் கிறிஸ்துவினால் கிடைக்கிற அந்த ஜபிக்கிறதுனால் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டு விசுவாச வார்த்தைகளினால் அவர்கள் காணப்படுவார்கள். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை ஜபிப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். மற்றவர்களை ஆராதிப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். இப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக காணப்படுவார்கள். யார் என்று சொன்னால் ஜபிக்கிற தேவ பிள்ளைகள், ஜபிப்பதிலே ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் இப்படி ஜபத்திலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய ஜீவியம் தேவனுக்கு இன்னும் மகிமை உள்ளதாய் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார் பாருங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வேலை ஒன்று செய்ய வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, கடமைகளை செய்ய வேண்டாமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம் என்ன செய்ய, தேவனோடு வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் இருதயத்திலே ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யலாம். ஆண்டவரே, இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், இந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் நாம் அதை சகல விதமான வேண்டுதலோடும் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்ட இந்த மனிதனுக்காக, தேவையோடு இருக்கிற இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரனுக்காக, இந்த பிள்ளைக்காக, இந்த தாய்க்காக, தகப்பனுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம், வேண்டுதல் செய்யலாம். அதான் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. பாருங்கள், தேவனோடு ஜெபிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் பண்ணும்போது, ஆவியிலே ஜெபிக்கும் போது அதன் பொருட்டு என்ன கிடைக்கிறதாம், மிகுந்த மன உறுதி வருகிறது. அதான் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளிடத்திலே மன உறுதியாக இருப்பார்கள், மன உறுதியாக இருப்பார்கள், கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சிலர் பேர்கள் உங்களை பார்த்தவர்களை கேட்கிற, இவ்வளவு கஷ்டங்கள் வந்த பிறகும் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே, தேவனுடைய கிருபைதான் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பாருங்கள் ஜெபிக்க என்ன கொடுக்கிறார் என்றால் பாருங்கள், மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். தேசத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பத்தார்களுக்காக, தேவனுக்காக ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்ய வேண்டுமாம், சகல விதமான வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையிலே ஒரு விழிப்பு வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேவனால் ஊழியங்களிலே பயன்படுத்தப்படுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு விழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் நீங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஆவியினாலே ஜெபிக்கிற அனுபவங்கள், தேவனை நோக்கி சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற அனுபவங்கள், இவைகளிலே நாம் என்ன செய்யணும், நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் கூடி தேவ பிள்ளைகளாக சேர்ந்து சபையில கூடி ஜெபிக்கும் போது அந்த தருணங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிடாதிருங்கள், சேர்ந்து ஜெபம் பண்ண வாருங்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் கூப்பிடுவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் காரணம் இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள், ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கடமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மாத்திரமல்ல, நாம் என்ன செய்வோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் தேசங்களிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் சேர்ந்து தேசத்திற்காக ஜபங்களை எல்லாம் ஒழுங்கு செய்கிறார்கள். ஒழுங்கு செய்து ஜனங்களை கூட்டி ஜபிக்க வைக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், தேசத்திற்காக ஜபிப்பதற்கு, சகல பரிசுத்தவான்களுக்காக ஜபிப்பதற்கு, எந்த சமயத்திலும் எல்லாவித வேண்டுதலோடும் எல்லா ஜனங்களுக்காக ஜபிப்பதற்காகத்தான் தேவன் அந்த காரியங்களை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஒழுங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட பெரிய கூட்டங்களை சேர்ந்து ஜபிப்பதற்கு தேவன் நமக்கு ஒருவேளை நமக்கு முடியாவிட்டாலும், தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே தேவன் நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு சிறு கூட்டாய்மை தேவன் நம்மை, அதாவது அந்த கூட்டாய்மையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதிலே நாம் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்,
நமக்கு இருக்கிற அந்த நேரங்களை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அது முதலாவது நமக்கு மன உறுதியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, நமக்கு தெய்வீக சமாதானத்தை பெருகச் செய்கிறதாக இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மிகுந்த மன உறுதியோடு இருப்பார்கள். தேவன் மேல் அவர்கள் மன உறுதியோடும் மன தைரியத்தோடும் எப்போதும் அவர்கள் காணப்படுவார்கள். ஏனென்றால் அன்றுதினம் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி, அவர்களை சீர்படுத்தி, அவர்களை ஸ்திரப்படுத்தி அவர்களை என்னச்சுவார் என்றால் தைரியத்தோடு அவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கிறவர்கள் ஒருவேளை சோர்வுகள் வந்தாலும் அவையெல்லாம் தாண்டி என்ன செய்வார்கள் என்றால் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் வைத்திருக்கிற பாருங்கள், உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டியது முதலாவது உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவருக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற போது தினமும் இந்த உலகத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நாம் ஜெபிப்பதற்கு தவறுகளாக இருக்கிறோம். நாம் மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள் தானே, ஜெபிப்பதற்கு தவறுகளாக இருக்கிறோம். ஆனாலும் அதை தொடர்ந்து நாம் தேவனோடு ஜெபிப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை ஒரு நாள் ஜெபிக்க முடியவில்லை, அதை தொடர்ந்து அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்முடைய ஜெபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பித்து தேவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஜெபிக்காமல் இருக்க அது என்ன செய்கிறன்னு சொன்னால் இருதயம் அது என்ன இருளடைந்து போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், ஜெபிக்காமல் இருக்க அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து, தேவனுடைய கிருபையை நாம் இழந்து என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய மாம்சீகத்தின் காரியங்கள் அவிதமாய் நிரப்பி முடிவிலே அந்த உலகம், மாம்சம், பிசாசு இவைகளுக்கு அடிமையாகி அவிதமாய் பிசாசு வஞ்சித்து அவிதமாய் இருதயத்தை கடினப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அப்படி கடினப்பட்ட பிறகு அடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் ஜெபிக்க முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் ஆராதிக்க முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் முழுமையாய் பிசாசுக்கு அடிமையாகி விட்டதினாலே பிசாசான இருதயத்தை கடினப்படுத்தி, இருதயத்தை வஞ்சித்து, தேவனை விட்டும், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டும், தேவனுடைய வார்த்தைகளை விட்டும் அப்படியே என்ன செய்கிறார் என்றால் அவர்களை இழுத்து தன் பக்கமாய் இழுத்து வைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அடுத்து விரும்பினாலும் அது முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவனுக்காக நீங்கள் இன்னும் அதிகமாய் வாழ வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். நான்காவதாக அன்புள்ளவர்களாக நாம் என்ன செய்ய இருக்க வேண்டும். அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். பாருங்கள், ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு திரளான பாவங்களை மூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு இடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் ஒருவேளை நமக்கு தீங்கு செய்தாலும் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம்? அந்த தீங்கை யாரிடத்திலும் சொல்ல மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை 4 பேரிடத்தில் தூற்றி கொண்டு தெரிய மாட்டோம். ஏனென்றால் அது நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற பெற்றோருடைய அந்த பாசத்தினாலும் அன்பினாலும் அந்த தவறை சொல்லிக்கொண்டு தெரிய மாட்டார்கள். அதான் சொல்லப்படுது, அன்பு திரளான பாவங்கள் என்ன செய்யும்? மூடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அன்பு
அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பாருங்கள், அன்பு பாராட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிடிக்காமல் ஒருவேளை நம்மை பேசியிருக்கலாம், பிடிக்காமல் நம்மை ஒருவேளை ஏதாவது காரியங்கள் செய்திருக்கலாம், நம்மை ஒருவேளை வார்த்தையினால் துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் நாம் அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து அன்புளை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், அன்பை காட்டிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மற்றொருடத்திலே அன்பு பாராட்டுவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டுமாம்? உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் முதலாவது தேவன் மேல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த உலகத்திலே நாம் தேவனுக்காக பரிசுத்தமுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மூன்றாவதாக நாம் அனுதினமும் ஜெபம் பண்ணுவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக ஒருவர் அன்பு கூறுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். நம்முடைய குடும்பத்தில் அன்புள்ளவர்களாக நாம் இருப்போம். சபையிலே நாம் ஒருவருக்கு அன்புள்ளவர்களாக இருப்போம். வேலை செய்கிற இடங்களிலே ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் அன்பு பாராட்டுவதற்கு, அன்பு கூறுவதற்கு கஷ்டப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் என்னை தேவையில்லாமல் பேசிவிட்டார்கள், என்னை தேவையில்லாமல் இல்லாத காரியங்களை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை மன்னிக்க முடியாமல் அன்பு பாராட்டுவதற்கு சிரமப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானுடைய உதவியோடு ஆவியானவரை நாம் சார்ந்து வாழும்போது, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் மற்றொருடத்தில் நாம் அன்புள்ளவர்களாக தான் காணப்படுவோம். அன்பு என்ன செய்கிறது? திரளான பாவங்களை மூடுகிறதாக இருக்கிறதாகவே இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நாம் வாழும்போது அன்புடையவர்களாக, அன்பை வெளிப்படுத்துவர்களாக வாழ்வோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அன்பை பிறருக்கு காண்பித்து அது நிமித்தம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். அவர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தொருளாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய காரியங்களை பார்க்கும்போது உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழும்போது என்னுடைய விசுவாசமும் என்னுடைய நம்பிக்கையும் உம்மேலே இருக்க வேண்டும். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் என்னுடைய விசுவாசம் ஆண்டவரே உம்மை விட்டு வழுவி போகாமல் உம்மேல் நான் அன்பு, அதாவது விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலும் நான் உறுதியாயிருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி அப்பா நீர் என்னை நடத்த வேண்டும். ஆவியானவரே என்னை நடத்த வேண்டும். தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீ கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே வாழும்போது நாம் அவ்விதமாக ஜெபிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நான் இந்த உலகத்திலே அனுதினமும் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிப்பதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நாம் இந்த உலகத்திலே விசுவாச வாழ்க்கை செய்கிற நாம், தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்மை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் ஐயா. ஆண்டவர், நீர் பரிசுத்தராய் இருந்தீர். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர். தகப்பனே, உம்முடைய பிள்ளையாகிய நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயம் அவருடைய கிருபைகளை நமக்கு பரிந்தளிக்கிறவராக இருக்கிறார். உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியே அவர் உங்களுக்கு மேலான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படி ஆண்டவர் நமக்கு கிருபையாய் அன்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து மற்றவரிடத்திலே அன்பை காண்பித்தார். அவரை நிந்தித்தவர்கள் மேலும் பரிகாசித்தவர்கள் மேலும் அன்பை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து அன்போடு சிநேகிதனே என்று அவர் அழைக்கிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை நாமும் கூட அன்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆவியானவர் நமக்கு தந்தருள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மற்றவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு, மற்றவர்களை நேசிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை மற்றவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சற்று கடினமாக தோன்றுகிறதோ, அப்படி என்றால் நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் அறிக்கையிட முடியவில்லை, என்னால் அன்பு கூற முடியவில்லை, அப்படிப்பட்ட இருதயத்தை என்னை விட்டு நீக்க வேண்டும் ஆண்டவரே, ஆவியான் என்னை விட்டு நீக்குங்க என்று சொல்லி கேட்கும்போது, அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று கேட்கும்போது, அவர் நிச்சயம் நம்முடைய மன கசப்புகளை மாற்றி அவ்விதமாக அன்பு கூறுவதற்கு அவர் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். இயேசுவின் அன்புள்ள இருதயத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சிந்தையை நமக்குள்ள கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து கேட்கும்போது, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது, அவர் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை, பிறருக்கு அன்பு பாராட்டுகிற குணாதிசயங்களை, சத்துருக்களை நேசிக்கிற குணாதிசயங்களை ஆவியார் நமக்குள் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர். அவருக்கு நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட குணங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு படிப்பிக்கிறது ராஜா. ஆண்டவர், இந்த உலகத்திலே வாழும்போது, விசுவாச வாழ்க்கை செய்யும் போது அனுதினமும் ஜபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறது. ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் விசுவாச வாழ்க்கை செய்யும் போது ஆண்டவரே, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்போ அன்பு என்ற புதிதான கட்டளை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. ஒருவர் அன்பு பாராட்ட, ஒருவர் தயவாயிருக்க ஆவியானவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னித்து, பிறருடைய ஆண்டவரே தவறுகளை நாங்கள் மன்னித்து அன்பு பாராட்டுவதற்கு ஆவியானவர்களை வழிநடத்தவிடமாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்களால் முடியாத ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை தான் தகப்பனே. உம்முடைய கிருபையினால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. உம்முடைய குணாதிசயங்களினால் எங்களை நிரப்புங்க ராஜா. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. ஆராதனைக்கு தடைபட்டு போன பிள்ளைகளோடு இருக்கிற இடங்களில் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ராஜா.